ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். வானம் பார்த்து விவசாயம் செய்யும் மானாவாரி நிலங்களில் பெய்யும் மழை விவசாயிகளுக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும். ஆனால் பருவம் தவறி பெய்யும் போது அந்த மழை அவர்களை பெரும் கவலையில் மூழ்கடித்துவிடும். தற்போது அந்த கவலைதான் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகாவைச் சேர்ந்த விவசாயிகளை வாட்டி வதைத்து வருகிறது. சிறைக்குளம் ஊராட்சிக்குட்பட்ட ஆய்க்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் இந்த ஆண்டு சுமார் 25,000 ஹெக்டேர் அளவில் ஏக்கருக்கு 25,000 முதல் 30,000 ரூபாய் வரை செலவு செய்து நெல் சாகுபடி செய்திருந்தனர். விவசாயிகள் போட்ட கடும் உழைப்பிற்கு பலனாக நன்கு விளைந்த நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் அப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழை அந்த விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையே புரட்டி போட்டிருக்கிறது. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் அனைத்தும் மழை நீரில் சாய்ந்து வீணானதோடு விளைநிலங்களில் தேங்கி நின்ற தண்ணீரால் விளைந்த நெல்மணிகள் மீண்டும் முளைக்கவும் தொடங்கிவிட்டன. இதனால் தங்கள் பயிர்களை அறுவடை செய்து பயிர்க்கடன்களை அடைக்கலாம், நல்ல லாபம் ஈட்டலாம் என எண்ணியிருந்த விவசாயிகளின் கனவு பொய்த்து போயிருக்கிறது. அரசு இயந்திரங்கள் ஆய்வு நடத்தி தங்களுக்கு உரிய நஷ்டஈடு வழங்காவிட்டால் விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழும் தங்களுக்கு தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். நாங்க பயிர் பாதிப்பாகி எல்லாம் வளர்த்து இப்ப கடைசி எங்களுக்கு அறுவடை செய்ய போயில எங்களுக்கு மழை அதிகமா பெஞ்சு அப்படியே கருது தண்ணிக்குள்ள முங்கி முளைச்சு போய் கிடக்கு. இந்த நெல்லை அறுத்தாலும் நாங்க கொண்டு கடையிலயோ எங்கேயோ ஒரு நீங்க கொடுக்குற ஆபீஸ்லயோ நாங்க போட முடியாது. இந்த நெல்லை எங்கேயும் வாங்க மாட்டாங்க, நாங்க அவிச்சும் சாப்பிட முடியாது. அதனால நாங்க ரொம்ப மக்கள் பாதிப்புப்பட்டு போய் இருக்கோம். அப்படி நிலையில எங்களுக்கு நீங்க எங்களுக்கு ஒரு நிவாரண தொகையை கொடுங்க. இதை பார்த்துட்டு எங்களுக்கு நாங்க சொசைட்டில கடன் வாங்கியிருக்கோம், எங்களுக்கு கடனை கொடுக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நீங்க என்னும்னாலும் கவர்மெண்ட்ல எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சாத்தான் நாங்க வாழ முடியும். இல்லைன்னா இந்த கடலாடி வட்டம் முழுவதும் நாங்கள் சாகுற தவிர எங்களுக்கு வேற வழி எந்த வழியுமே தெரியாது. கூட்டுறவு சங்கங்களில் கடன் வாங்கியும் வங்கியில் தங்கள் நகைகளை அடகு வைத்தும் விவசாயம் செய்திருக்கும் நிலையில் எதிர்பாராத இந்த மழையால் ஏற்பட்ட நஷ்டம் தங்கள் வாழ்வாதாரத்தை பாதித்திருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். அத்துடன் தேர்தலின் போது வாக்கு சேகரிக்க வந்த ஆளும் கட்சியினர் மழையால் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ள தங்களை தற்போது வந்து சந்திக்காதது ஏன் எனவும் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். ஓட்டு எப்படி கேட்டு ஊருக்கு வரீங்களோ அதே மாதிரி எங்க ஊர் வந்து பாக்குறீங்களா? பார்க்க மாட்டீங்க. இந்த கவர்மெண்ட் ஓட்டு மட்டும் கேட்க வரியா? ஏன் எங்க ஊரை வந்து பார்க்க வர மாட்டீங்க? இப்ப நாங்க மக்கள் ஓட்டு போடலையா உங்களுக்கு? இந்த கடலாடி மாவட்டம் இந்த ஆக்கிடி கிராமம் ஓட்டு போடலையா? ஏன் எங்க ஊரை பைபாஸ்ல ஈசிஆர்ல போட்டு ஏன் எங்க ஊரை அப்படி தண்ணியில தத்தளிக்க விட்டுருக்கீங்க? நாங்க ஒரு வாரமா அழுதுட்டு கிடக்கோம். எங்க வட்டிக்கு வாங்கி நகை அடை வச்சு நட்டை அடை வச்சு எல்லாத்தையும் அடை வச்சிருங்க, வட்டிக்கு அடை வச்சிருங்க வச்சு நாங்க எவ்வளவு தத்தளிக்கிறோம். நாங்க ஓட்டு போட்டாத்தானே நீங்க நல்ல நிலைமை. நாங்க இந்த மாதிரி கிடந்தாங்க நாங்க எப்படி உங்களுக்கு ஓட்டு போட முடியும்? ஏன் எங்களை பார்க்க மாட்டேன், ஓட்டு போட மாட்டேன், எங்க வீடு தேடி வாரிய? எங்க விவசாயம் இப்படி கிடந்தா ரோட்ல போவீங்களா? இந்த அதிகாரி இங்க பேச மாட்டீங்களா? நாங்க அழுதுட்டு கிடக்கோம். மழை நீரில் மூழ்கி முளைத்த நெற்பயிர்களை அரசால் கொள்முதல் செய்யவோ வேளாண் உற்பத்தி நிலையங்களில் விற்கவோ முடியாத அவல நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் நஷ்டமடைந்த விவசாயிகளுக்கு அரசு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் 100% பயிர் காப்பீட்டு தொகை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். அறுவடை செய்ய வேண்டிய நேரத்துல அதீத கனமழை மற்றும் பருவமழை தவறிய மழையினால நெல் பயிர் முளைச்சிருச்சு. முளைச்ச பயிர் வச்சு எதுவும் பண்ண முடியாது, அரசு கொள்முதலும் செய்ய முடியாது, தனியார் விலை இதுல கமிஷன் மண்டியில விற்கவும் முடியாது. அதனால பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றிற்கு தமிழக அரசு 25,000 வழங்க வேண்டும். தமிழக அரசு விவசாயிகள் வாங்கிய கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். மத்திய அரசாங்கம் ரேண்டம் திட்டத்தை விலக்களித்து பயிர் காப்பீடு செய்த அனைத்து விவசாயிகளுக்கும் 100% பயிர் காப்பீடு தொகை கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்பட வேண்டும் என தமிழக அரசு மற்றும் மத்திய அரசுக்கு தமிழ்நாடு வைகை விவசாய சங்க பிரதிகளோடும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளோடும்
கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற கூற்றுக்கேற்ப விளைந்து நின்ற நெற்பயிர்களை அறுவடை செய்து லாபம் பெற முடியாமல் பெரும் நஷ்டத்தில் வாடி தவிக்கும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு நிர்வாகங்கள் கை கொடுக்குமா? தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ராமநாதபுரத்திலிருந்து செய்தியாளர் லிங்கேஸ்வரன்.